இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் களம் இருக்கு இல்லையா, அது சும்மா சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா குடியரசுக் கட்சி விசஸ் ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பீக்ல இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக ஜோ பைடன் விசஸ் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அதிரி புதிரியான போட்டியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜோ பைடனுடைய சொதப்பல்கள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயக கட்சிக்கு ரொம்ப பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்ட சுச்சுவேஷனில் ஜோ பைடன் திடுதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த போட்டியிலேருந்து விலகி கமலா ஹாரிஸை முன்மொழிஞ்ச உடனே மறுபடியும் ஜனநாயக கட்சியை சார்ந்தவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதிய உற்சாகம் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் கமலா ஹாரிஸ்க்கு போட்டியாக அதிபர் வேட்பாளர்கள் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களோ அவங்க எல்லாருமே கமலா ஹாரிஸ்க்கு ஆதரவு தந்திருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா ஒரே நாளில் கிட்டத்தட்ட 80 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படின்றது வசூலிக்கப்பட்டிருக்கு நன்கொடையா அப்படின்னே சொல்லலாம். இது வந்துட்டு அமெரிக்க அரசியல் களத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு தலைவருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே நாளில் இவ்வளோ பெரிய நன்கொடைகள் அப்படின்றது வசூலிக்கப்பட்டது கிடையாது அப்படின்னே சொல்லலாம். பட் இப்போ களம் பார்த்தோம் அப்படின்னா கமலா ஹாரிஸ் விசஸ் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கிறதுனால ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு இல்லையா, நான் ஜோ பைடன்னா கூட கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். பட் கமலா ஹாரிஸ்லாம் நான் அசால்ட்டாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கமலா ஹாரிஸ் அவங்க வந்துட்டு பிரதம வேட்பாளராக இருக்காங்க இல்லையா, அதிபர் வேட்பாளராக முன்மொழிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய முதல் பரப்புரை கூட்டத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா உங்க ஓட்டு முன்னாள் வழக்கறிஞருக்கா இல்லை முன்னாள் குற்றவாளிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை தாக்கி அதிரடியான பரப்புரை அப்படின்றத ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கமலா ஹாரிஸால டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா அவங்கள ஜெயிச்சிட முடியுமா, அப்படி அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத பண்ணணும், அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள்லாம் என்ன, அதை எப்படி கமலா ஹாரிஸ் ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமலா ஹாரிஸ் வந்துட்டு அதிபர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டோன்னா பெரிய ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுறதே அவங்களுடைய வயசு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஜோ பைடன் இருக்கார் இல்லையா, அப்புறம் வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து எதை வச்சு மட்டம் தட்டிகிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோ பைடனுடைய வயசு அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு வயசாயிருச்சு, அவருக்கு வந்துட்டு தெளிவே இருக்க மாட்டேங்குது, அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வயசை வச்சே பார்த்தோம்னா அதிகப்படியான தாக்குதல்கள் அப்படின்னு நடந்துச்சு. பட் இப்போ கமலா ஹாரிஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 59 வயசான ஒரு பேச்சாளர், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லலாம். அரசியலையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அடித்தளம் இருக்கு, இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் இருக்கு. பட் இப்போ கமலா ஹாரிஸ் வயசோட ஒப்பிடும்போது பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவருக்கு 78 வயசு, கிட்டத்தட்ட 19 வயசு அதிகம். ஸோ ஜோ பைடனுக்கு அகேன்ஸ்டா டொனால்ட் ட்ரம்ப் என்ன ஆயுதத்தை யூஸ் பண்ணாரோ இப்போ கமலா ஹாரிஸ் நினைச்சாங்க அப்படின்னா அதே ஆயுதம், வயசு அப்படின்ற அதே ஆயுதம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அவங்களுக்கு எதிரான பிரச்சாரமாக திருப்ப முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜோ பைடன் வந்துட்டு ட்ரம்ப் சொன்னார் இல்லையா, ஸோ ஜோ பைடன் பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த அதிபர் பதவியிலேருந்து விலகிட்டாரு, அதிபர் வேட்பாளர் அந்த போஸ்டிங் இருக்கு இல்லையா அதுலேருந்து விலகிட்டாரு. அப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய வயசை கருத்தில் கொண்டுட்டு அவரும் விலகணும் அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க அப்படின்னா திருப்பி அடிச்சா செம்மையா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ குடியரசு கட்சி இருக்கு இல்லையா, குடியரசு கட்சி ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக இருந்த ஜோ பைடன் மேலே வச்ச ரொம்ப பெரிய தாக்குதலான வயசு அப்படின்றது இப்போ அடிச்சு உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கமலா ஹாரிஸ்க்கு அது பாசிட்டிவான விஷயங்களாக தான் மாறி இருக்கு. ரெண்டாவது விஷயமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கமலா ஹாரிஸ் முன்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் நடுத்தர வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் புரியுற மாதிரி சொல்லணும், நான் போட்டால் அதிமுகவுக்கு தான் போடுவேன், நல்லா செஞ்சாலும் சரி கெட்ட செஞ்சாலும் சரின்னு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் நான் போட்டால் திமுகவுக்கு தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் நடுத்தர சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த டைம் இவங்களுக்கு போடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு போடக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த நடுத்தர வாக்காளர்களை கமலா ஹாரிஸ் கவர் பண்ணணும் அப்படின்றதான் அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய டாஸ்கே அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஒரு சில முக்கியமான மாகாணங்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாகாணங்கள் தான் வந்துட்டு முக்கியமாக அந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்றதையே அதிகப்படுத்தும். இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் மாதிரியான தொகுதி அப்படின்னே சொல்லலாம், அந்த மாதிரி அங்கே மாகாணங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாகாணங்களில் வந்துட்டு நடுத்தர வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை கவர் பண்ணும். ப்ளஸ் ட்ரம்பினுடைய அதிருப்தியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அது ஜோ பைடனுக்கும் இருக்காங்க, கமலா ஹாரிஸ்க்கும் இருக்காங்க, ட்ரம்ப்புக்கும் இருக்காங்க, எல்லா அரசியல் தலைவர்களுக்குமே பார்த்தோம் அப்படின்னா அதிருப்தியாளர்கள் அப்படின்றவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ ஜோ பைடன் இருக்கார் இல்லையா, ஜோ பைடனுடைய அதிருப்தியாளர்கள் வந்துட்டு இப்போ கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்டதுனால கமலா ஹாரிஸினுடைய ஆதரவாளர்களாக மாறிட்டாங்க. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிருப்தியாளர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வேணான்னு சொல்லி நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஏன் என்னை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமலா ஹாரிஸ் ஒரு தெளிவான விளக்கம் அப்படின்றத கொடுத்தாங்க அப்படின்னா ட்ரம்பினுடைய அதிருப்தியாளர்களும் கமலா ஹாரிஸினுடைய ஆதரவாளர்களாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா கமலா ஹாரிஸ் பண்ணியே ஆகணும் இந்த அதிபர் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கருப்பின மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அந்த நிற வேறுபாடு அதெல்லாம் வந்துட்டு இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த கருப்பின மக்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஜோ பைடன் கிட்ட இருந்து அவங்க விலகி போகிறாங்க அப்படின்றதான் புள்ளி விவரங்கள், அதாவது சென்செக்ஸ் இருக்கு இல்லையா அது சொன்ன ஒரு விஷயம். இப்போ கமலா ஹாரிஸ் வந்துட்டு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த கருப்பின மக்கள் சிறுபான்மையின மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய
ஓட்டு அப்படின்றதையும் கவர் பண்ணும். ஏன்னா 2012 2008 வருஷங்கள் இருக்கு இல்லையா, இந்த 2 வருஷத்துலையுமே ஒபாமா வந்துட்டு அதிபராக வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள், அதிகப்படியான சக்சஸ், அந்த வெற்றி விகிதம் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுத்தது அந்த சிறுபான்மையின மக்கள் தான், அந்த கருப்பின மக்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே ஓட்டுகளை கமலா ஹாரிஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்களுடைய ஓட்டுகளை வந்து மாற்றி ஆகணும். அப்படி அவங்க மாற்றுறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால வின் பண்ணிட முடியும். இந்த 3 விஷயத்தை அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களால வின் பண்ணிட முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா எலெக்ஷன் அப்படின்னாலே பார்த்தோன்னா பரப்புரையாக இருந்தாலும் சரி, இல்லை பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் செய்யணும். அதுக்கு எக்கச்சக்கமான பண முதலீடு அப்படின்றது வேணும். இப்போ கமலா ஹாரிஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரே நாளில் $80 மில்லியன் டாலர்கள் அப்படின்றது வந்துட்டு சேர்ந்துருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஜோ பைடன் கமலா ஹாரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிரச்சார நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கலெக்ட் பண்ணாங்க. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு $100 மில்லியன் அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த $180 மில்லியன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அவங்க தாராளமாக பிரச்சாரம் பரப்புரை இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு நிதி அப்படின்றது அவங்க கைகளில் இருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸினுடைய ஆதரவு அப்படின்றது பார்த்தோம்னா டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவரோட கம்பேர் பண்ணும்போது கமலா ஹாரிஸ்க்கு ஒரு 10% அதிகமாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கமலா ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் அவங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. பட் அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் ஜெயிக்க விட்டுருவாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. அவரும் கமலா ஹாரிஸ்க்கு அகென்ஸ்டாக வைக்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, துணை அதிபராக இருந்த கமலா ஹாரிஸ் பார்த்தோம் அப்படின்னா சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணதில்லை அப்படின்றது தான் அதில் முதல் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா 2020 வருஷம் இதே கமலா ஹாரிஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா அதிபர் வேட்பாளருக்கான போட்டி அப்படின்றதுல இருந்தார். ஒரு முறையான பிரச்சாரம் அப்படின்றத பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூஸ் இருக்கு இல்லையா, இன்டர்வியூஸில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தப்பான டேட்டாஸை சொன்னதாக இருந்தாலும் சரி, இல்லை தெளிவில்லாத பல இன்டர்வியூஸ் அப்படின்றது கொடுத்ததாக இருந்தாலும் சரி, அதுதான் கமலா ஹாரிஸ்க்கு பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அதிபர் தேர்தல் இருந்தும் கமலா ஹாரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பின்வாங்கினாங்க. ஸோ இப்படி ஒரு தெளிவில்லாத ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அதிபர் வேட்பாளர் இருந்து புறக்கணிக்கப்பட்டவரை இப்ப மறுபடியும் அதிபர் வேட்பாளரா நிப்பாட்டுறாங்க. இதை வந்துட்டு அமெரிக்க மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏத்துப்பாங்களா அப்படின்றதுதான் அவருடைய முதல் கேள்வியா இருக்கும் அப்படின்றதான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கமலா ஹாரிஸ் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, லைக் ஒரு அமெரிக்கா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வம்சாவளியை சார்ந்தவங்க ஆள்றதா அப்படின்றது இருக்கு இல்லையா. ஏன்னா எங்கே இருந்தாலும் சரி தமிழ்நாடு தமிழர்கள் தான் ஆளணும், இந்தியர்கள் தான் ஆளணும் அப்படின்றது பார்த்தோம்னா எல்லா நாட்டிலையுமே பரஸ்பரமாக பேசக்கூடிய தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்தக்கூடிய வாசகங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அமெரிக்காலையும் பார்த்தோம் அப்படின்னா இது கமலா ஹாரிஸ்க்கு ஒரு டிராபேக்கான விஷயமா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கெஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து அடிக்கிறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப்பும் ரெடியாக இருக்காரு. ஸோ ஜோ பைடன் விசஸ் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்ற இந்த களம் கூட பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் பக்கமாக ஒரு பக்கமாக சாயிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்ப கமலா ஹாரிஸ் விசஸ் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கக்கூடிய களம் சபா சரியான போட்டி அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா பரபரக்கு பஞ்சம் இல்லாம அட்டகாசமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய முதல் பரப்புரை கூட்டத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஓட்டுக்கு முன்னாள் குற்றவாளிக்கா முன்னாள் வக்கீலுக்கா அப்படின்னு சொல்லி அரசியல் களத்தை அதிர வச்சிருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அமெரிக்காவுடைய அதிபராக வருவாங்களா மாட்டாங்களா, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.